நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. தேவராஜ் பேசுறதுல மட்டும் நல்லா பேசுவான், செயல்ல எதுவும் காணும். சக்தியை கொண்டு வந்து பட்னி போட்டு அது இது பண்ணணும்னு வீராப்பா பேசிட்டு நேத்துல இருந்து ஆளே காணுமே. ச்சே, எங்க போயிருப்பா? யார் இது பிச்சைக்காரன் ஏன் வீட்டுக்குள்ள வர்றது? சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்கே, வெளியில போ. உள்ள வரும்போதே உள்ளவா உள்ளவான்னு சொல்லுவே சிந்தாமணி. இப்ப உள்ள வந்தவனே என்ன வெளியே போன்னு சொல்லாதே, அதை மனசு தாங்காத சிந்தாமணி. என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? யார நீ? முதல்ல அந்த வாட்ச்மேனோட சீட்டை கிழிக்கணும். ஏய், ஒண்ணு வெளியே போ. அடிக்காத சிந்தாமணி, என்னால தாங்க முடியாது. உண்மையிலே என் அடையாளம் தெரியல. நான் தான் ராஜ், தேவராஜ். தேவராஜ், இது என்ன கோலம்? அந்த கதையை ஏன் கேக்குற? என்ன வாசல பாக்குற? என்ன தேவராஜ், நீ மட்டும் வந்திருக்க, சக்தியை கூட்டிட்டு வரல? அவ எங்க? என்ன சிந்தாமணி இது? உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையா? என்ன மாதிரி நிலைமையில வந்து நிக்கிறேன், என்னை பார்த்து பரிதாபப்படாம சக்தி எங்க இருக்கான்னு கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்னாச்சு, நடந்ததை சொல்லு. சொல்றேன். புலியை முரத்தால் அடித்து துரத்திய பெண்மணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கையில் ஆயுதம் தாங்கிய பெண் போலீசார்களை பார்த்திருக்கிறேன். ஆனா கொல்லி கட்டையை எடுத்து என்னை துரத்தி சூடு வைத்த பெண்மணியை லைஃப்ல இப்பதான் பாக்குறேன். ஒன்னு சொல்றா, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்திராதுன்னு சொல்லுவாங்க. நான் நெருப்புன்ற வார்த்தையை கூட சொல்ல சிந்தாமணி. என் தலைமுடியெல்லாம் வெந்து போச்சு. புள்ளிமான் உடம்புல இன்னொரு புள்ளி இருந்தா அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க சிந்தாமணி. ஆனா என் மூஞ்சியை பார், கொல்லியிலே கரும்புள்ளி கோலம் போட்டா என் கிளாமர் என்ன ஆகுது? மூஞ்சி எப்படி வெளியே காட்டுவேன்? அவளை சும்மா விட மாட்டேன். நிறுத்து தேவராஜ். உனக்கு வர எரிச்சல் கோவத்தை வருது, எனக்கு வர எரிச்சல் கொல்லிக்கட்டில வருது. யார் அந்த பொம்பளை? யார சொல்ற? நான் சக்தியை தூக்கிட்டு வரப்போ அங்க ஒரு பொம்பளை இருந்தா. அவதான் கொல்லிக்கட்டையை எடுத்து எனக்கு இப்படி சூடி வச்சு அனுப்பிச்சிட்டா. பாக்க எப்படி இருந்தா? கிளியோ பெட்ரா மாதிரி இருந்தா. அவ்வளவு அழகா இருந்தா? பிச்சைக்காரின்னு சொல்றேன், அழக பத்தி பேசுறேன். அவ்வளவு கருப்பா இருந்தாலும் சொல்றேன். எரிதே. அன்னைக்கு நான் சாப்பிடும் போது வீட்டுக்குள்ள புகுந்து கலாட்டா பண்ணதும் ஒரு பிச்சைக்காரி தான். அவளும் நீ சொன்ன மாதிரி தான் இருந்தா. ஒருவேளை சக்தியை காப்பாத்துனது அவளா இருக்குமோ? நீ எதுக்கும் ஒரு ஜோசியர் கிட்ட உன் ஜாதகத்தை பாக்குறது நல்லது. எதுக்கு? ஒரு பிச்சைக்காரியால உனக்கு கண்டோன்னு சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நிறுத்து தேவராஜ், முதல்ல அந்த சக்தி இங்க எப்படி கூட்டிட்டு வரதுன்னு சொல்லு. நல்லா சொன்னப்போ போய் அந்த பிச்சைக்காரியவே ஐடியா கேளு. சுட ஐடியா கொடுப்பா. இதுக்கு தான் அந்த பொம்பளைங்களே நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனிமே நம்ப மாட்டேனே நான். தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு ஜெயிலில் போலீஸ்காரங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன துப்பாக்கியால் மற்றவங்கள சுட்டு தான் பழக்கம். அவங்க எங்கே சூடு வாங்கியிருக்கிறாங்க? எல்லாமே பட்டாதான் தெரியும். இப்படி சூடாக புலம்பு விட்டாலே. யார் அந்த பிச்சைக்காரி? கண்டுபிடிக்கிறேன். காயத்ரி, ஓ இங்க இருக்கியா? சரி, இந்தா இது குடி. குடிச்சிட்டு குளிக்க போ, வெந்நீர் ரெடியா இருக்கு. ரொம்ப முடியலம்மா, தூக்கமா வருது, டயர்டாவும் இருக்கு. பிரசவ நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல, அப்படிதாம்மா இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா தான் உன் பக்கத்துலேயே இருக்கேன்ல.
மனசுல சந்தோஷமே இல்லம்மா. எப்பவுமே படபடப்பா இருக்கு. அம்மா, பிரசவ நேரத்துல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா? இல்லம்மா, அதுவும் மனப்பிரம. அம்மா, பிரசவத்துல எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என் குழந்தைய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். காயத்ரி, ஏன் இப்படிலாம் பேசுற? சாரிம்மா, உன்னை பயமுறுத்தணும்னு நான் இதை சொல்லல. எங்க அப்பாவோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல. எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் பெத்தவங்க 2 பேருமே கூட இருக்கணும். உனக்கும் அது கொடுத்து வைக்கல, எனக்கும் அது கொடுத்து வைக்கல. காயத்ரி, நம்ம குழந்தைக்கு அம்மாவோட வாழற பாக்கியம் நிச்சயம் உண்டு. ஆனா அது அப்பாவோட முகத்தை தாமா பார்க்க போறது இல்ல. சரி சரி, ஆசிரியத்தனமா பேசி நீயும் பயந்து மத்தவங்களையும் அழ வைக்காத. பால் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிடு. சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துரு. ம். இங்க கொண்டா. என்னங்க? என்ன காயத்ரி இது? பிள்ளைத்தாச்சியா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி வேலைலாம் நீ செய்யலாமா? எங்களை கூப்பிட்டு இருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோம். அதுல என்னங்க இருக்கு? பக்கெட் தானே தூக்கிட்டு வந்தேன். அதுக்கே இப்படி கத்துறீங்க? வாய மூடு. நாங்களே பயந்துட்டு இருக்கோம். இத பார், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடணும், புரியுதா? நான் இந்த பக்கெட்டை உள்ள வைக்கிறேன், நீ போய் டவல் எடுத்துட்டு வா போ. ம். என்னப்பா அது? பார்த்து வரக்கூடாதா? வழிக்கு விழுந்தா என்ன வருது? வழுக்கி விழலைனாலும் நான் என்ன 100 வருஷமா வாழ போறேன்? ஆனந்த், ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? எங்களெல்லாம் அட வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லை தாத்தா. தாத்தா, ஒரு சின்ன வேண்டுகோள். என்னப்பா? எந்த காரணத்து கொண்டும் என்னை பத்தி தெரிஞ்ச உண்மையை தயவு செஞ்சு காயத்ரி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவளால தாங்கிக்க முடியாது. நான் போயிட்டாலும் என்னோட வாரிசு உங்க கூட இருக்கும்ல, எனக்கு அது போதும். இல்லப்பா, என் வாயிலேருந்து அந்த உண்மை வெளிவராது. எந்த காரணத்தை கொண்டு காயத்ரிக்கு நான் அதை சொல்ல மாட்டேன். நீ நல்லா இருப்பப்பா, நல்லபடியா வாழ்வ. போப்பா, போய் சட்டையை மாத்திக்கோ. தாத்தா. ஓ ஆனந்த், போ. அண்ணா, இன்னும் 2 இட்லி வைக்கவா? வேண்டாமா, சட்னியாவது வைக்கிறேன்னா. கொஞ்சமா வைமா. சாம்பார் கொஞ்சம். போதுமா? சக்தி, எவ்வளவு வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவ நீ. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறல்ல. அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நாம செய்யற தப்புக்கு சில சமயம் அடுத்தவங்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நாமளே நம்மளை தண்டிச்சுக்கிட்டா அது நியாயமான தீர்ப்பா இருக்கும் இல்லையா? ஆனா எனக்கு உங்களை பத்தி நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. காயத்ரி இருக்கிற நிலைமையில இப்ப நீங்க அவளுக்கு துணையா இருக்கணும். ஆனா நீங்க இங்க இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இத பார், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் யாரு? உன் அண்ணன். உனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியவன். காயத்ரி பாத்துக்கிறதுக்கு அத்தையும் தாத்தாவும் இருக்காங்க. எனக்கு என்ன கவலை? உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, பொண்ணா பிறந்துட்டாலே எதையும் தாங்கிக்கிற மன உறுதி வேணும். இப்போதான் நான் இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்துல எங்க அம்மா தான் எனக்கு குரு. உண்மைதான் அம்மா. நந்தினி அம்மாக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற மன உறுதி வேற யாருக்குமே வராதும்மா. அண்ணா, இன்னொரு இட்லி. போதுமா, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன்.
இந்த வீட்ல எப்பவும் இருந்தா அவளோட புருஷன் அவளை கை கழுவிடுவான். நீ இங்கதான் இருக்கியா? நான் தான் இங்க இருக்க வேண்டியவ, அதுதான் நியாயம். ஆனா நீ இங்க இருக்காத, அது தப்பாயிடும். புறப்பட்டு போயிடு. என்ன உளர்ற? வளரல தம்பி, உண்மைய சொல்றேன். ஊரார் விமர்சனம் ஆம்பளைங்களுக்கு தூசு மாதிரி, ஆனா பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அது வாழ்க்கை பிரச்சனைப்பா. அது அவ்வளோ சீக்கிரம் தீராது, சிக்கலாயிடும். புரியுதா? நான் யார் வீட்லயும் இல்ல, என் தங்கச்சி கூட இருக்கேன். தங்கச்சியா? என்ன ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுலயே பிறந்தீங்க? இத நான் கேட்கலப்பா, ஊர் கேக்கும். ராஜா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அண்ணன் தங்கச்சி சிரிச்சு பேசினாலே காது மூக்கு ஒட்ட வச்சு பேசுற உலகம் இது. கலிகாலண்டா கலிகாலம். தம்பி, சீதை கடவுளா இருந்தாலும் அசோகவனத்துல இருந்த காரணமா ராம தீக்குளிக்க சொன்னான். பொம்பளை ஜென்ம தினமும் தீக்குளிக்க வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. இந்த பொண்ணை நெருப்புல இறக்கி விட்டுறாதடா. நிறுத்து. என்னையா நிறுத்துன்ற? ஆமா, உன்னதான். என்ன நீ பேசிக்கிட்டே போற? சரி, என்ன ஒரு ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தின, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். எங்க வீட்டு வாசல்ல நீ தினமும் படுத்துக்கிற, அதை நான் தடுக்கல. அதுக்காக ஏன் எங்க விஷயத்துல நீ ஓவர தலையிடுற? அது இதோ பாரு, நீ வீதியில இருக்கிறவ, ஒரு நாடோடி. உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை தாண்டாத. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. அம்மாடி, அது இத பாருங்க, என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, எங்க வீட்டு வாசல்ல கூட உங்களை படுக்க விட மாட்டேன். ஆனந்த், நீங்க உள்ள வாங்க. லக்ஷ்மணன் போட்ட கோட்டை சீதை தாண்டி போனா. எத்தனை வேதனைகளை அனுபவிச்சா. நல்லத சொல்லும் போது கேட்டுக்கணும், மீற நினைச்சா கஷ்டம்தான். நாம வேணா கறந்த பாலை விட சுத்தமா இருக்கலாம், ஆனா ஊர்ல 4 பேர் மத்தியில வாழும்போது கவனமா இருக்கணும். புரியுதா? ஏய், நிறுத்த. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின, நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவேன். நீ தள்ளினாலும் அடிச்சாலும் துரத்தினாலும் நான் இந்த வாசலை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா உனக்கு காவலா இருக்க சொல்லி கடவுள் எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த தம்பிய பாய சுருட்டிக்கிட்டு திண்ணையில வந்து படுக்க சொல்லு. சக்தி, நீ உள்ள போய் படுத்துக்க, நான் இங்க படுத்துக்கிறேன். ஆனந்த், ஒரு பிச்சைக்காரியோட பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமா? சக்தி, சொல்றவங்க யாருன்றது முக்கியம் இல்ல, சொல்ற விஷயம்தான் முக்கியம். உனக்கு நல்ல பேர் வரணும், என்னால் நீ அவமானப்படக்கூடாது. உள்ள போய் படுமா. தம்பி, உன் நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறை வராதுப்பா. நீ நல்லா இருப்ப. போய் படுங்க.
சஞ்சய், வெளியூருக்கு போறியாப்பா? உன்னதான் கேக்குறேன், காதுல விழல? பாட்டி, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்.